அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரும் மறுபடியும் சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட ஒரு பாடல் தான். இந்த ஒரு பாட்டு லைக் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகி வந்துருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டு நான் அன்றைக்கே கிளிக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பட் அதுக்கு அந்த பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்கல. ஸோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறேன். அண்ட் இந்த ஒரு பாட்டை லைக் இந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போசிஷன் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் நூரா அப்படின்ற ஒருத்தர் தான். அண்ட் இந்த சாங்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ லைக் பிரசாந்த் அண்ட் ஸ்ரீநிதி. ஸோ இந்த பாட்டை பாடியிருக்கிறது ஸ்ரீதர் சேனா அண்ட் சௌமியா ராஜேஷ். இந்த மாதிரியான ஒரு அமேசிங் க்ரூ தான் இந்த ஒரு பாட்டை லைக் ஃபுல்லாக நமக்கு தந்திருக்காங்க. ஸோ அதை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் ராசாத்தி. ஸோ இந்த பாட்டை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது ஒரு மியூசிக்கல் வீடியோ அப்படின்றனால ஐம் ரியல் எக்ஸைட்டட். லைக் இந்த பாட்டு எப்படி இருக்க போகுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உள்ளே இருக்குன்றதை லைக் ஃபஸ்ட்டாக நாங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்ற எப்படி பேசலாம். ஸோ நீங்களும் அங்கே இங்கே கூட சேர்ந்து இந்த பாட்டை லைக் இந்த மியூசிக்கல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கேளுங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். பாருங்கள், எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ ராசாத்தி ரெடியாக இருக்குது, ஆரம்பிக்கலாம். Nora music on. Hey, transition. பார்க்க நடக்காங்க. ஸ்வாகான ஒரு லுக்குங்க. பார்க்க இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும்ல, நல்லா இருக்கு. தேடியே நான் வண்டாகிறேன், பூந்துட்டான் நான் பந்தாடுறேன், போனதும் நான் திண்டாடுறேன், பார்த்துட்டான் நான் கொண்டாடுறேன். கொஞ்சம் நில்லு, உன்னை பார்த்து துடிக்குது, வேர்க்க குடிக்குது. சொல்லு, அதை கேட்க தவிக்குது, ஆசை வெடிக்குது. ஏன் இல்லாதில்ல சொல்லத்தானே இருக்குது, தானே மறக்குது. உள்ள அல்லு இருந்தாலும் இழுக்குது, ஏங்கி படுத்துது. எரா சாத்தியே எரா சாத்தியே, என் கண்ணுல நீ பாத்தியே. எரா சாத்தியே எரா சாத்தியே, நான் உயிர் வாழ நீ தேவையே. எரா சாத்தியே எரா சாத்தியே, மாஸ்ங்க இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பாட்டு நமக்கு தரனால தான் லைக் இட்ஸ் கிவிங் another feel. ஸோ படங்கள்லேயே கேட்டு கேட்டு நல்லா இருக்கு கேட்கும்போது. வந்துட்டா நான் ஒன்னாகிறேன், காதலாவா நான் சொல்லுறேன், வெக்கத்தில் நான் என் துள்ளுறேன், வானமே நான் வேணாங்குறேன், உன்னையே என் கண் பூசுறேன், வேர்வையில் நான் மீனாகிறேன், துள்ளியே நான் தூளாகிறேன். ஏன் இன்னும் தள்ளி என நீயும் எடுத்துக்க, கைய புடிச்சுக்க, நான் ரொம்ப கண்ணி, என பார்த்து கவுத்துட்ட, காத்து திருடிட்ட என் முன்னாடி நீ. அட நீயும் நடக்கணும், முன்ன தொடரணும், நீ சுடும் பனி, விரல் தீண்ட உருகணும், மூச்சில் மருகணும். இந்த போர்ஷன் கேட்கும்போது some sort of vibe. ஸ்ரீதர் சேனா என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் from Supriya.
ஆல்பம் சாங் மாதிரி தெரியல, ஒரு படத்துக்கு கூட அந்த பாட்டை நாங்கள் லைக் கட் பண்ணலாம் போல. ஸோ பார்த்து முடிச்சிட்டோம். பட் கிரெடிட் கோஸ் டு தி ஹோல் க்ரூ. இந்த பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு, ஈவன் த சிங்கர்ஸ், லைக் கம்ப்ளீட்டுங்க. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு நாங்கள் வந்து சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும். லைக் ராதர் தேன் இக்னோரிங் தீஸ் திங்ஸ் வி ஷுட் சப்போர்ட் தெம். அண்ட் லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தராங்க. இன்னொரு பக்கம் மியூசிக் எல்லாம் ஒரு விஷயமாக நான் எனக்கு கன்சிடர் பண்ண விரும்பலை. பட் த எஃபர்ட்ஸ் மேட்டர்ஸ். ஸோ எனக்கு இருக்க எஃபர்ட்டை பாருங்கள். இந்த பாட்டில் இருந்த ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நான் நினச்சேன். ஒவ்வொரு விஷயத்தை நான் நோட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டான்ஸ் ரொம்ப பக்காவாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஈவன் இந்த மியூசிக், அதான் சொன்னேன், படத்துக்கு கூட இந்த மாதிரி பாடல்கள் எடுத்து போடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைக் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இந்த மாதிரியான பாட்டை நான் கேட்கல. பிகாஸ் லைக் கேட்டுக்கிட்டு வரோம். ஆனால் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டார ஒரு மியூசிக் இட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் அதில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த மியூசிக்கே ஒரு வேறு விதமாக இருக்கும் கேட்கும்போது. ஸோ இந்த பாட்டில் அதை நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ரீதர் சேனாக்கு அந்த கிரெடிட் போயிடும். லைக் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் சூப்பர் சிங்கர் இந்த மாதிரியான பாடல்னா ரீசெண்டாக அவர் எந்த ஒரு இதுவுமே நான் கேட்கல. ஆனால் இந்த ஒரு பாட்டில் அவருடைய லைக் ஃபேஸ் தெரிய வந்திருக்குன்னா ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் ஈவன் த ஃபீமேல் போர்ஷன் வாஸ் ஸோ நைஸ் கேட்கும்போது இன்னொரு பக்கம். அண்ட் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ்ன்னு சொல்ல போனால் எனக்கும் பர்சனலி பிடிச்ச ஒரு போர்ஷனும் இருக்குது. ஸோ அந்த பர்சனலாக பிடிச்ச ஒரு போர்ஷன் வந்து அந்த இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் இந்த ஹீரோ ஸ்டார்டிங் அந்த படம் இருக்கார்ல பிரசாந்த் நினைக்கிறேன். ஸோ அவருடைய அந்த என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாட்டில் ஸ்ரீதர் சேனாவோட இன்னொரு ஃபேஸை நாங்கள் பார்த்தது. ஸோ ஓவரால் இந்த பாட்டு வந்து ஸோ ஹோல்சம் நல்லாவும் இருந்துச்சு கேட்கும்போது. பட் இன்னும் இந்த பாட்டு போகலான்ற ஒரு இதுதான். பிகாஸ் இந்த மாதிரி நல்ல சாங்ஸ்லாம் மிஸ் பண்ண கூடன்ற ஒரு ஒரு விஷயமாக நான் கருதுறேங்க எனக்கு. பிகாஸ் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலி கேட்கும்போது. பிகாஸ் அன்றைக்கி இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஒரு 45-35K இருந்துச்சு அந்த டைம்லேயே. எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே இது அப்புறமா பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே இது எடுத்து பண்ணலாமே, பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்தேன். ஸோ இட்ஸ் ஆல் லைக் ஃபுல்ஃபில்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் I reacted for this video and I'm done with this video. So credits to the whole crew. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இன்னும் தரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அண்ட் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் நூரா உங்களுக்கும் அந்த ஒரு கிரெடிட் போய் ஆகணும். பிகாஸ் இந்த மாதிரியான வைப் சாங்ஸ் இதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்ல லவ் ட்ரக்குன்றனை தாண்டி இந்த மாதிரி பீட்டோட நல்ல ஒரு அப்படியே ஒரு ஃபியூஷனுங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான், மற்றபடி வேறு எந்த ஒரு குறையும் இந்த பாட்டிலையோ இந்த ஒரு டான்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆஸ் அ ரியல் லைக் ஒரு மியூசிக்கோ ஒரு டான்ஸ் லவராக இதை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அண்ட் தட்ஸ் இட். நீங்கள் என் கூட சேர்ந்து பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம், அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எஸ் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றியாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டாங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். இன்னும் புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மறுபடியும் சந்திக்கிறேன். அதற்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் Simply Harry. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.